வணக்கம் மேடம். தமிழகத்திற்கு காவிரி நீர் திறந்து விடுவது தொடர்பாக காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 141வது கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதில் ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருந்தது. கர்நாடகா தனது அணையில் இருந்து பில்லிகுண்டு எல்லை பகுதியில் வினாடிக்கு 9000 கன அடி வீதம் உறுதி செய்யப்பட வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்றது. தமிழகத்தின் நீர் திறப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது. கர்நாடகா அரசு தனது நீர் தேக்கங்களில் இருந்து தண்ணீர் திறந்துவிட்டு பிலிக்குண்டு பகுதியில் வினாடிக்கு 9000 கன நீர் வருவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. இதனால் இன்று காலை 8 மணி முதல் அடுத்த 15 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த நீர் வரத்து பராமரிக்கப்பட வேண்டும். இந்த 15 நாட்களில் தமிழகத்திற்கு பிலிக்குண்டியில் சுமார் 11.66 TMC தண்ணீர் கிடைக்கப்பெறும். இதனால் குறுகிய சாகுபடி மற்றும் தமிழகத்தின் குடிநீர் தேவைக்கு இந்த நீர் திறப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கர்நாடகா முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பது தமிழக விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 56வது கூட்டம் இன்று அதன் தலைவர் ஹைதர் தலைமையில் தொடங்கியது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரி, ஆந்திரா, கேரளா மாநில அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இது குறித்து தொடர்பாக கர்நாடகா தமிழகத்திற்கு எவ்வளவு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்பது குறித்து இந்த கூட்டத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவின் அடிப்படையில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரை ஏற்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் 9000 கன அடி நீரை திறக்க உத்தரவு பிறப்பித்தது. அடுத்த 15 நாட்களுக்குள் கர்நாடக அரசுக்கு தண்ணீரை திறந்துவிடும் என்று இந்த ஆணையம் உத்தரவை பிறப்பித்தது.